நாட்டின் திருட்டு விகிதத்தை 47% குறைத்தவர் இப்போது தம்பியை காப்பாற்றுவதற்காக மீண்டும் திரும்ப முடிவு செய்துள்ளார். வெளியே அவர் இன்னும் செயல்படத் தொடங்கவில்லை. போலீசாரால் கண்காணிக்கப்படுகிறார். கேஜ் திரும்பியதை தெரிந்தவர் திருட்டு தடுப்பு குழுவின் தலைவர் அவரை கண்டுபிடித்து கடுமையாக கூறி உறுதி செய்கிறார். ஆனால் பழைய கருப்பின் மிரட்டல் கேஜின் தம்பியின் உதவ எண்ணத்தை மாற்றவில்லை. நண்பர்களை பழைய நண்பரின் நிலையத்திற்கு அழைத்து 4 நாட்களில் 50 கார்கள் திருடுவது பற்றி ஆலோசிக்கிறார். என் தம்பி சியாவோ ஷுவாய் உறவு இளைஞர்கள் குழுவை அழைத்து வந்தார். கேஜ் ஒவ்வொரு காரையும் தனித்தனியாக திருடினால் இலக்கு எளிதில் வெளிப்படும் என்று கூறினார். அவர் தீர்மானித்தார், முதல் நாளில் இடங்களை ஆய்வு செய்ய வேண்டும், கடைசி நாளில் எல்லா கார்களையும் ஒன்றாக எடுத்துச் செல்ல வேண்டும். காப்பீட்டு தரவு தொகுப்பை உடைத்து அவர்கள் விரைவில் உள்ளூர் அனைத்து சொகுசு கார்கள் கண்டறிந்தனர். இடங்களை ஆய்வு செய்ய அனைவரும் புறப்பட்டனர். சொகுசு கார்கள் பற்றிய குறிப்பிட்ட தகவல்களை அறிந்து கொள்ள கேஜ் கூட பணக்காரராக வேடமிட்டு போர்ஷே சொகுசு கார் கிடங்கில் நுழைந்தார். அங்கு அவர் அளித்த மாயாஜால பேச்சால் சொகுசு கார் முகவர் அவரை வியப்புடன் பார்த்தார். எல்லா வேலைகளும் தயாராக இருந்தன. ஷியாவோமியும் ஒரு மோட்டார் சைக்கிளில் வந்தார். ஆனால் இன்னும் அறியவில்லை. ஒவ்வொரு நடவடிக்கையும் முன்னரே லாஃப் ஹே அவரால் கண்காணிக்கப்படுகிறது. லாஃப் ஹே கயிற்றை வீசி மீனை பிடிக்க திட்டமிட்டார். செயல்படும் போது ஒரே வலையில் பிடிக்க கடைசி சொகுசு காரின் இருப்பிடத்தை உறுதிப்படுத்தும் போது நடுவில் ஒரு சிறிய இடையூறு ஏற்பட்டது. கேஜ் மற்றும் யாகோ திரும்பும் வழியில் மீண்டும் உள்ளூர் சிறிய கும்பலின் பழிவாங்கலுக்கு ஆளானார். சிறிய கும்பல் ஆயுதத்துடன் வந்து இருவரின் காரை நோக்கி சுட்டனர். இருவரும் உடனடியாக எதிர்வினை காட்டி ஒரு பார் உள்ளே சென்று சமயத்தில் ஒழித்தனர். பெரிய கும்பல் பார் வாசலில் காவல்துறை வாகனத்தை துணியாமல் காவலர்கள் வெளியேறுவதற்காக காத்தனர். கேஜ் உள்ளே இருந்து கார் இருக்கும் கும்பலை தொடர்ந்து சவால் செய்தார். ஆனால் யாகோ ஏற்கனவே அவர்களின் கார் பின்புறம் மெல்ல நுழைந்து விட்டார் என்பதை அறியவில்லை. பின்னர் யாகோ கிரேன் கயிற்றை கும்பலின் காரில் கட்டினார். கிரேன் டிரைவர் காரை இயக்கிய போது கயிறு நேராக இழுக்கப்பட்டு கும்பலின் கார் குலுங்கியது. உடனே முழு அடித்தளம் வெளியேறியது. பார் உள்ளே இருந்த காவலர்கள் சத்தம் கேட்டு விரைவாக வந்தனர். ஆனால் அடித்தளம் இல்லாத காரில் ஒரு குழு துப்பாக்கி வீரர்கள் உட்கார்ந்திருப்பதை கண்டனர். கார்களை ஒப்படைக்கும் நேரத்திற்கு இன்னும் ஒரு நாள் கேஜ் குற்றம் புரிய பயன்படுத்திய கருவிகளை எடுத்தார். குற்றம் புரித்த போது அணிந்த போர் வீரர் ஒரே நேரத்தில் அவர்கள் புறப்பட்டனர். கண்ணாடியை துளைத்தனர். மேல் மாடியில் இருந்த குண்டு தாங்கும் கண்ணாடி உடைக்கப்பட்டது. மின்கம்பிகளை வெட்டி கிடங்கின் கதவு திறக்கப்பட்டது. உள்ளே இருந்த பல்வேறு பிரமாண்ட கார்கள் எளிதாக சிலரால் எடுத்துச் செல்லப்பட்டனர். அவர்கள் திருடிய கார்களுக்கு பெண்களின் பெயர்களை வைத்தனர். ஒவ்வொரு கார் திருடப்பட்டதும் ஒரு பெண்ணின் பெயரை குறித்தனர். கார்கள் துறைமுகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு வைக்கப்பட்டன. கிடங்கில் உள்ள கார்களை திருடி முடித்த பிறகு அவர்கள் கார்களை நோக்கி தங்கள் இலக்கை மாற்றினர். கருப்பு கார் உள்ளே மறைந்து எதுவும் நடக்காது காரை நோக்கி சென்றதை பார்த்தார். சாவியை எடுத்தார். கதவை திறக்க தயாரானார். ஆனால் நேரத்தில் தூரத்தில் இருந்த கார் கவனத்தை ஈர்த்தது. அவர் கார் பகலில் நிறுத்திய இடத்தில் இருந்து மாறியிருப்பதை கண்டுபிடித்தார். செயல்களை நிறுத்தி திருட்டை நிறுத்தினார். காருக்குள் பழைய கருப்பு கண்டுபிடித்து வாக்கி டாக்கி எறிந்தார். கேஜ் உடனே தோழர்களை தொடர்பு கொண்டு கிடங்கிற்கு திரும்பி புதிய திட்டத்தை ஆலோசித்தார். இப்போது முன்பு கண்காணிக்கப்பட்ட அனைத்து கார்களுக்கும் மீண்டும் தொட முடியாது. மேலும் கார்கள் ஒப்படைக்க வேண்டிய நேரம் 3 மணிக்குள் உள்ளது. இறுதியில் பறிமுதல் செய்யப்பட்ட கார்களை இலக்காக கொண்டு ஒரு கூட்டாளி காவலர்களின் கவனத்தை ஈர்த்தார். மற்றவர்கள் முகமூடி அணிந்து இரும்பு கதவை வெட்டி நிறுத்துமிடத்தில் உள்ள அனைத்து ஆடம்பர கார்களையும் எடுத்துச் சென்றனர். இப்போது பட்டியலில் உள்ள 50 கார்களில் 49 கார்கள் சேர்க்கப்பட்டுவிட்டன. இன்னும் ஒரு மிக உயர்ந்த ஆடம்பர GT மஸ்டாங் மட்டும் தேவை. இதுதான் கேஜ் வாங்க போன கார். அவர் கம்பியால் காரின் கதவை திறந்து பின்னர் இரும்பு துண்டு கொண்டு காரை இயக்கி காரை ஓட்டி சென்றார். ஆனால் அவர் லாபோ கையின் வலையில் விழுந்து விட்டார். அவருக்கு தெரியாது. பழைய பிளாக் கேஜின் சகோதரர் விட்டர் ஆடம்பர கார் பட்டியலில் வரையறுக்கப்பட்ட மஸ்டாங்கை விரைவில் கண்டுபிடித்தார். கேஜ் காரை இறுதியாக திருடுவார் என்று அவர் அறிந்திருந்தார். எதிர்பார்த்தது போல கேஜ் காரை ஓட்டியவுடன் வந்தடைந்த பழைய பிளாக்குடன் மோதினார்.